மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமாக்க நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா அண்ணா? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க மூந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. டேய் அள்ள கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன், எம்எல்ஏ ராசப்பன், கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன்.